நான் ஒரு குடும்பத்துக்காக தேவன் உபவாசம் எடுக்க சொன்னனால நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். அந்த குடும்பம் எனக்கு விரோதமா வந்தது. அப்பவும் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் உனக்கு விரோதமா வந்தாலும் நீ அவர்களுக்காக உபவாசம் எடு. அவர்கள் உனக்கு விரோதமாக செயல்பட்டாலும் நீ அவர்களுக்காக எடுன்னு. ஒரு கட்டம் போனவனே உபவாசத்தை நிறுத்திடலாம். 5வது வருஷம் தாண்டுது, உபவாசத்தை நிறுத்தலாம், நம்ம உடம்ப நம்ம ஏன் கெடுக்கணும்னு என்று முடிவெடுத்தோடனே அன்று இரவுல தேவன் என்னோட பேசுறார். இவ்வளவு நாள் காத்திருந்து கடைசி கட்டத்துல போய் விடுறியா, ஒரு இட்லியும் எனக்கு பிடிச்ச மீன் குழம்பும் வச்சு, இட்லி மீன் குழம்பும் நல்லா இருக்கும் காம்பினேஷன் வச்சு, அதை சாப்பிட்றதுக்காக ஒருத்தர் வந்து எனக்கு ஊட்டி விட வராங்க. மீன்களை எடுத்து ஊட்டி விட வரும் பொழுது அந்த நான் யாருக்காக உபவாசம் எடுத்துட்டு இருக்கோன்னு அந்த குடும்பத்தை காட்டி, இவ்வளோ நாள் நீ உபவாசம் எடுத்தியே, கடைசி நேரத்தில் இவ்வளோ நாள் காத்திருந்து கடைசி நேரத்தில் போச்சு இப்படி பண்ண பார்க்குறியே அப்படின்னு சொன்னார். உடனே முழிச்சிட்டேன். ஆண்டவரே, நான் அந்த மனிதர்களுக்காக ஒருவேளை உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அவர்கள் வரும் வரைக்கும் நான் விட மாட்டேன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் உன் உடம்பு நீக்கு எடுத்துக்கிடாத, நிறைய பேர் உன் சரீரத்தில் அப்படியாகும், உபவாசத்து நிமித்தம் இப்படி ஆகும்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் சரீரத்தை நான் பார்த்துக்கிடுவேன், நீ என் வேலையை செய். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகலை. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே ஆகலை. ஏனென்றால் நான் அந்த உபவாசத்தை நான் எடுக்கிறேன்னு பெருமையா 5 வருஷம் எடுக்கிறேன், 6 வருஷம் எடுக்கிறேன்னு பெருமையா சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா, தேவன் சொன்னா காத்திரு. அல்லேலூயா. நான் உனக்கு அவங்களை கொடுப்பேன்னு வாக்கு பண்ண, வாக்கு தத்துவம் நிறைவேற நீ காத்திரு.